வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கல்யாண வீட்டு வத்த குழம்புக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்ட ஒரு ரெசிபியும் கூட. நம்ம என்ன தான் கல்யாண வீட்டிலலாம் போய் சாப்பிட்டாலும் கொஞ்சமாக அந்த குழம்பை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது நிறைய பேருக்கு வழக்கமாக இருக்கும். அந்த கல்யாண வீட்டு சமயக்காரங்க செய்கிற அதே முறையில் நான் இன்றைக்கி வீட்டிலே செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஃப்ளேவரும் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கட்டி பெருங்காயம் 1 துண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நான் ஒரு குழம்புக்கு உள்ளது தான் அரைக்கிறேன். இதை நிறையா வேணும்னா நீங்கள் அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வைக்க போகிற குழம்புக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அந்த கட்டி பெருங்காயம் கொஞ்சம் காஞ்சி போச்சு, அதனால் நான் அதிலே போட்டு வறுக்க போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா அதில் உள்ள அந்த உள்ளர இருக்க அப்படியே உப்பிக்கிட்டு மேலே வரும், அந்தளவுக்கு வரலை. அதனால் நான் அதிலே போட்டு வறுக்கிறேன். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் நான் வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் தான் சேர்த்தேன். வெந்தயம் மட்டும் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா செவக்க வறுபட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு குழம்பு அளவுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் காம்பெல்லாம் நான் கிள்ளலை, அரைக்கும் போது எடுத்துக்கலான்ட்டு, ஏன்னா நெடியருன்ட்டு நான் அப்படியே போட்டு வறுக்கிறேன். சில பேர் இந்த மசாலாவை ட்ரையாக வறுத்து பொடி பண்ணுவாங்க. அதை விட இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து வருங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, பிளாக் மிளகு, கருப்பு மிளகு நான் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் மிளகும் சம அளவு எடுத்து சேர்க்கணும். நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவருக்கு தான். இந்த மசாலாவை அரைச்சிக்கிட்டு நம்ம வத்த குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயில் நம்ம வத்தல்லாம் வறுத்துக்கலாம். நான் கத்தரி வத்தல், சுண்டைக்காய் வத்தல், மணத்த தக்காளி வத்தல், இது 3மே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். அதை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு நான் எண்ணெயில் இப்போ வதக்க போகிறேங்க. சில பேர் ட்ரையாகவே வறுப்பாங்க. அதை விட இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு ஊற போட்டுட்டு நம்ம அலசி வறுக்கும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2வது அதில் இந்த ஃபங்கஸ் ஸ்மெல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது போயிடும் அந்த தண்ணியோட. எப்போவுமே இந்த வத்தல்லாம் கொஞ்சம் ஊற போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போதும் வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா தாராளமாகவே ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும் சம அளவு எடுத்துக்கோங்க. 20 பூண்டு, 20 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 2மே சம அளவு எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 10 நாள் கூட வச்சுருந்து நீங்கள் சாப்பிட்லாம், கெட்டே போகாது. இப்போ 2 பெரிய தக்காளியாக எடுத்து அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப குழம்பு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், நல்ல கொழப்பு தன்மையும் நல்லாயிருக்கும், நல்லா திக்காக வரும் நமக்கு குழம்பு. நல்லா அந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு ஓரங்கள்லாம் வருது பாருங்கள், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சுண்டி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். நான் நம்ம அரைச்சி வச்சுருக்க வத்த குழம்பு பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு குழம்புக்குள்ளது தாங்க அரைச்சேன், அப்படியே சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், இல்லைன்னா கடையில் வாங்கினது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் வத்த குழம்பு பொடியும் போட்டுட்டு எதுக்கு சாம்பார் தூள் போடுறீங்க அப்படின்னு. நீங்கள் சாம்பார் தூள் போட்டு இந்த மசாலா பொடியும் அரைச்சி இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வதக்கி நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு வத்த குழம்பு வைங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எங்கள் ஊர் சமையக்காரர் சொல்லி கொடுத்த ரெசிபி தான். நான் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எண்ணெயிலே அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி அந்த ரா ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் ஒரு உருண்டை புளியை நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம்.
ஒரு உருண்டைன்னா ஒரு 100 கிராம் புளி நான் ஊற வச்சுருந்தேன். உங்களுக்கு அளவு கணக்கில் சொல்லணுன்னா 100 கிராம் அளவு. நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு கெட்டியாக இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளி தண்ணி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கலந்து விட்டு பாருங்கள். குழம்பு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் வறுத்து வச்சுருக்கேன் நம்ம வத்தல் கத்திரிக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், மணத்த தக்காளி வத்தல் 3ஐயும் நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தேன். இப்போ நல்லா அந்த குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாடை இருக்காது. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை போட்டு மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம், இது வந்து எனக்கு குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காரசாரமாக தான் நான் இந்த குழம்பு செஞ்சேன். ஏன்னா அந்த த்ரோட் பெயின், அந்த தொண்டை வலியெல்லாம் இருக்காது இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்றப்ப. அதனால் கொஞ்சம் காரசாரமாக நான் செஞ்சேன். அதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வரும். சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் விட்டிங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த மண் சட்டி சூட்டுலேயே இந்த குழம்பு நல்லா சுண்டிருங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் பளபளன்னு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பு. ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வத்த குழம்பை வச்சுட்டு நம்ம சுட்ட அப்பளம் ஒன்று போதும், நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம். வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ரொம்ப பிடிக்கும். அதாவது கல்யாண வீட்டில் அந்த ஃப்ளேவர் வருது. எனக்கு வீட்டில் செஞ்சால் அந்த ஃப்ளேவர் வரமாட்டேங்குதுன்னு கேட்டேன். என் சப்ஸ்கிரைபருக்காக நான் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும்படி நிறைய குழம்பு ரெசிபி, சைட் டிஷ் ரெசிபி, அதேமாரி ஃபெஸ்டிவல் ரெசிபி, பலகார ரெசிபி, இந்த மாதிரி நெய்வேத்திய ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே தான் இருக்குது. நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான ரெசிபியும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் சுடு சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி தாங்க சாப்பிட்றேன். இது மறுநாள் நான் வந்து சூடு பண்ணி குழம்பு சாப்பிட்றேன். உங்களுக்கு காட்டணுன்னு தான் சொல்கிறேன். குழம்பு எவ்வளோ திக்காக நல்லா இருக்குது பாருங்கள். இதை நல்லா சுட சாதத்தில் சில பேர் நெய் விட்டு சாப்பிடுவாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நல்லா காரசாரமாக நல்லா சாதத்தை உருட்டி முருங்கைக்கீரை பொரியல், ஒரு அப்பளம், அது போரும் நமக்கு தேவாமிர்தமாக இருக்கும். அடிபொலியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வத்த குழம்பு, கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.